மாபெரும் இசை போட்டி தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதால் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அது நினைத்தது நடக்கின்றது. அதாவது சின்ன வயசுல பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ பிரியர்கள் அதிகமாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோ ஒரு 2 வார்த்தை படிக்கிறதுக்குள்ள நுப்பாட்டா பாடுறாங்க. அந்த சவுண்டு எங்களுக்கு ஆசையாக இருக்குது கேட்குறதுக்கு. எங்களுக்கு கேட்குறதுக்கு ஆசையாக இருக்குது, மக்களுக்கு வெறுப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக் செட்டு போட்டி வந்து ஒரு 20 வருஷமாக நடக்குது. திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம் எல்லா மாவட்டத்துலேருந்தும் இங்கே இந்த இசை போட்டிக்கு எல்லா ரேடியோவுமே வருது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 200 மைக் செட் வந்துருக்கு. ஏன்டா இந்த மைக் செட்டுக்காரங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்டா, கொம்போடி குழாயை வந்து இதை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ஞ்சது. அந்த காலத்தில் இதை வச்சுதான் மக்கள் வந்து ஒரு ரசனையாக கேட்டு ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வர வர இது இறைச்சல் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் கோர்ட்டு நவன்றிச்சு தடை பண்ணிருச்சு. இந்த பொருளை வந்து பயன்படுத்துறது மாதிரியாக இருக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு திருவிழா மாதிரி இசை திருவிழா, யார் நல்லா குவாலிட்டியாக போடுறாங்க, யார் சத்தமாக போடுறாங்க அப்படின்னு ஒரு நடுவரை நியமனம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு 4 முறை 5 முறை வந்து இப்போ காட்டு பகுதியில் போய் வச்சு நடத்திட்டுருக்கோம். 100 ஜோடியாக பிரிச்சுருவாங்க. 2 ரேடியோவை 100 ஜோடியாக பிரிச்சுருவாங்க. 2 ரேடியோவுக்கு வந்து 3 பாட்டு கொடுப்பாங்க. 3 பாட்டு. அந்த 3 பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க 2 பாட்டு ஜெயிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டருக்கு அங்கிட்ட ஒரு நடுவர் உட்காந்துருப்பார். அவருக்கு கேட்கணும் எந்த ரேடியோ சுத்தமாகவும் தெளிவாகவும் கேட்குதோ அந்த ரேடியோவுக்கு வந்து வெற்றி. இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, ஒரு ரவுண்டாக ஜெயிச்சுட்டு போகணும். கடைசியில் 4 ரேடியோ எது மிச்சம் இருக்கோ அதுக்கு பரிசு.